கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம்னா கலியுகத்துக்கு தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான். முருகன். அப்ப இந்த மாதிரி அசுரத்தனமான விஷயத்தை அடக்கி கொடுக்கறதுக்கு வந்த தெய்வம் தான் வராகித்தார். நிறைய தப்பு நீ குலதெய்வத்துக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க, குலதெய்வ பேச்சு மீறி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குலதெய்வ சாபமாக மாறிவிடும். அந்த குலதெய்வ சாபம்ன்றது கிட்டத்தட்ட 8 தலைமுறைக்கு தொடரும். கலாச்சார விஷயத்தை நம்ம தாண்டக்கூடாது. குலதெய்வ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் நம்மளுக்கு எப்படி வழிபாடு செஞ்சிருந்தாங்களோ அதே வழிபாட்டுல நம்ம நேர்கொண்ட பயணம். தெய்வம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குரல் அவங்களுக்கு போய் கேட்கணும்னா அந்த குரலை கொண்டு போய் செய்யக்கூடிய முக்கியமான பங்களிப்பு தான் யாருக்கு குலதெய்வத்துக்கு. ஜோதிட ரீதியா நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அண்ட் எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப ஒரு பிரமிப்பு கொடுத்தது, ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய கடல் ஐயா. அது யாருமே நான் முழுமைப்பட்டதுன்னு சொல்லிட்டு பராசரரே சொல்லல. அவரும் நம்மள ஒரு துளியோடு கிடையாது. நான் இப்ப திரும்ப சொல்றேன். இப்ப நம்ம ஜோதிடம் கத்துக்கிற விஷயம், பார்க்குற விஷயம், சொல்லக்கூடிய விஷயம்லாம் ஜோதிடத்துல ஒரு அணுவரோடு கிடையாது. ஒரு முழுமையாக ஒருத்தர் முழுமுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்காவது திறம்பெற்று ஒரு ஜோதிடர்னா ஒரு 10 ஜென்மம் எடுக்கணும். அது அல்லல்ல குறையாத ஒரு அச்சய பாத்திரம். அதுல இருந்தெல்லாம் நம்ம ஏதோ ஒரு துளி வச்சு இந்த மனித வாழ்க்கையை கடக்கிறதுக்கான விஷயங்களை அதை பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். இதுல பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எல்லாமே இருக்குதான் ஜோதிடம். வானியல் சாஸ்திரத்துக்கு எல்லாம் உண்மை. பஞ்சபூதத்தை வச்சு நம்ம கணிக்கிறோம். நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போனோம். அந்த காலத்தை செவ்வாய் கிரகம் சிவப்புன்னு சொல்லிட்டு போனா எல்லாத்தையும் நவகிரகத்தை நம்ம ட்ரெஸ் போட்டு எடுத்து உட்கார வச்சிட்டோம். அறிவியல் நீங்க வளர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்மீகத்தை எவ்வளவு இந்த டே பௌர்ணமியா இருக்கு, இந்த இது அமாவாசையா இருக்குன்ற அளவுக்கு விஷயம் வேற. அறிவியலும் நமக்கு தேவையான விஷயம் தான். அறிவியல்ன்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை எதுவோ அதை ஏற்கக்கூடிய விஷயம் தான் சொல்லுது. அவ்வளவுதான் விஷயம். இங்க நம்ம ஆன்மீகம்ன்றது உணர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம். இவ்வளவுதான் இருக்கு. அதே அறிவியலும் உணர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒண்ணு முறப்பட்ட விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அறிவியலும் வேணும். ஒரு சில நம்பிக்கை, ஒரு சில விஷயங்கள் மற்றதுக்கு பதிவு வைக்கணும்னா கண்டிப்பாக அறிவியல் துணை சார்ந்து அவங்க நிரூபிக்கப்படும் போதுதான் உண்மையிலேயே ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கப்படும். அதனால அறிவியல் கண்டிப்பா வேணும், கேள்வி கண்டிப்பா வேணும். தெய்வம் இருக்கிறதா இல்லையா, அந்த சக்தி உண்டா இல்லையா, பிரபஞ்ச சக்தி உண்டா இல்லையான்றதை கேட்கறது கேள்வி ஞானமும் கண்டிப்பா வேணும். அது விதனாவாதமா இருக்கக்கூடாது. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் கேட்கணும். எனக்கான துன்பமான விஷயம் ஏன் நடக்குது, எனக்கான இன்பமான விஷயம் ஏன் நடக்குது, எதன் நிறைய அடிப்படை நடக்குது, எந்த வம்சாவில் நம்ம வந்தோம், நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்ற விஷயத்த அதுதான் சொல்லியிருக்கேன். ஆராதனை கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா கேளுங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு புராண கதைகள் உண்டு. அந்த புராண கதைகள் நம்மளை என்ன சொல்ல வருது உணர்த்துதுன்னு சொல்லணும். கதைகள் கிடையாது. அது எல்லாமே நம்ம புராண கதைன்னு சொன்னாலும் கூட வாழ்வியல நடக்கக்கூடிய விஷயத்த தான் முன்கூட்டியே பதிவு பண்ற விஷயம்தான். அது அடுத்த ஒரு காலகட்டத்தில் கலிகாலத்தில் நடக்கும்ன்றதை உணர்த்தக்கூடிய சம்பவங்கள் அடிப்படையில் தொகுக்கிற விஷயம். அதுக்கு இன்னைக்கு நம்ம புராணம்னு சொல்லிட்டு ஏற்படுத்தாலும் கூட இன்னைக்கு அது நிறைய இடத்துல ஆதாரப்பூர்வமாக அதுக்கு அடையாளங்கள் கிடைக்குது. ஒரு இடத்துல அது புராண கதையா இருந்த காலகட்டத்தை தாண்டி நவீன யுகத்துல என்ன கிடைக்குது? இப்ப பாத்தீங்கன்னா கீழடியில பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத விஷயங்கள் கிடைக்குது. நம்மளுடைய தமிழ் நாகரிகம், தமிழ்னு சொல்ல முடியாது, பழங்குடியின நாகரிகம், முதல்ல தோன்றிய நாகரிகம். அது தமிழ்ன்றது ஒரு கட்டம், அதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா முதல் ஆதிக்குடி, ஒரு முதல்ல ஆதி மனிதன் தோன்றக்கூடிய வரலாற்று விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. அது சென்னையிலே இருக்கு, காஞ்சிபுரத்துல இருக்கு. ஆதி மனிதன். அதுக்கப்புறம் தமிழ்ல பிரதானம். அது ஓகே. தமிழ்ல எப்படி இந்த லாங்குவேஜ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் தமிழ். அந்த தமிழ் குடி மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு தான் உலகம் முழுக்க பரவி இருக்கு. சொல்லிட்டு நம்ம அடையாளங்கள் தான் இப்போ கீழுடைய அடையாளம். அப்போ நம்ம பேச்சுவாக்கில் சொல்லியிருந்தோம். நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் பாரம்பரியமா இருந்தாங்க. ராஜராஜ சோழ வரைக்கும் போனாரு, சைனா வரைக்கும் போனாரு, நேபாள் வரைக்கும் போனாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாரு. நம்ம செவி வழியா கேட்டிருந்தோம், நம்ம ஓலைச்சுவடில பார்த்திருந்தோம், கல்வெட்டுல பார்த்துருந்தோம். பட் அதுக்கான அடையாளங்கள், ஆதாரங்கள் இப்போ சமீப காலமா நமக்கு நிறைய கிடைக்குது. இப்போ இவரு எப்படி சொல்றதுன்னா, உலகத்துல ஒரு 6 லாங்குவேஜ் தான் முதன்மையான லாங்குவேஜ் இன்னி வரை வரையறுக்கப்படுது அறிவியல் பூர்வமா. அதுல முதன்மையான லாங்குவேஜ் தமிழ் தான். தமிழ். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த தமிழுடைய பண்பாடு, கலாச்சாரம்ன்றது நம்ம கேள்விப்பட்ட விஷயமா தான் இருந்தது. இப்பதான் நம்ம கீழடி வந்த பின்னாடி என்ன பண்றோம், பாக்குறோம். அப்போ அந்த மரபுல நம்ம குலதெய்வ வழிபாடு பிரதானமா இருந்திருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ முதல்ல தோன்றிய ஆதிக்குடி மக்கள்ல ஒரு வேடூர் குலம் தான் முதல்ல வருது. மண் சார்ந்த இடத்துல, கடல் சார்ந்த இடத்துல, காடு மலை சார்ந்த இடத்துல மனிதன் முதல்ல வாழ்ந்திருக்கிறான். வேடுவன் குலம் தான் முதல்ல குலம் சொல்லப்படுது. வேட்டையாடல் தான் நமக்கு முதல்ல இதாவே இருந்தது. வேட்டையாடல் தான்.
ஆனால் இன்னைக்கு தெய்வம் அசைவம் சாப்பிடுச்சா சைவம் சாப்பிட பிரச்சனையே போக தேவையில்லை. அன்றைய காலகட்டத்தில் கிடைச்ச உணவு அசைவம் மட்டும்தான். நிச்சயமா நிச்சயமா. அதுதான் அவனுக்கு உணவு. அது அவர் இன்னைக்கு ஸ்ரீ ராமபிரம சாப்பிட்டாரு, அசைவம் சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்றதுல மாற்று அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா மனிதனுக்கு அப்ப யாகத்துல என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் எது போட்டாங்க? எல்லா மிருகத்தை தான் போட்டாங்க. யானையை போட்டிருக்காங்க, குதிரையை போட்டிருக்காங்க. அசுவமேத யாகம் நடக்கும்போது, பல யாகம் நடக்கும்போதெல்லாம் அதுல போட்டு யாக பொருள்ல இந்த பல பொருட்களும் உண்டு, உயிரினங்களும் உண்டு, ம். நடந்திருக்கு. பலிபீடம் வச்சிருக்காங்களே எல்லா கோயிலும் பலிபீடம், பலிபீடம். ஆமா. அது அந்த கலாச்சாரம் அன்றைய காலையில் இருந்த வாழ்வியல் மக்களுக்கு தேவையான விஷயத்தை அந்த முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதுல இருந்து நல்ல விஷயத்தை தேவையான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். திரும்பவும் சொல்ல வர என்னன்னா, அந்த கலாச்சார விஷயத்தை நம்ம தாண்டக்கூடாது. குலதெய்வ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் நம்மளுக்கு எப்படி வழிபாடு செஞ்சிருந்தாங்களோ அதே வழிபாட்டுலாம் நம்ம நேர்கோட்டில் பயணம் பண்ணணும். நம்ம அதில் போய் இல்லை இப்படி நான் இப்போ நான் சைவமாக மாறிட்டேன், பட் என்னுடைய குலதெய்வம் அசைவம் நான் சாப்பிட மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம். நீங்கள் அதை தெய்வ பிரசாதமாக பண்ணி தான் சாப்பிடணுமே தவிர்த்து சாப்பிடாமலாம் ஒதுக்கக்கூடாது. அசைவமாக இருந்தா, சைவமாக இருந்தால் இப்படி தான் ரூல்ஸ் என்ன ரூல்ஸ். குலதெய்வ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் மாற்றக்கூடாது. உங்கள் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். தெரியவில்லை என்றால் தெரிவதற்கு நிறைய வழிமுறை இருக்கு, நீங்க தான் தேடணும். ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வம் இந்த ஜென்மத்திலே கிடைச்சிடும், ஒவ்வொருத்தருக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு உண்டு. குலதெய்வ குற்றம் உண்டு, குலதெய்வ சாபம் உண்டு, குலதெய்வ தோஷம் உண்டு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும் அவங்களுக்கு அது முழு பிளஸிங் இருக்குதா இல்லையா அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயத்துல இந்த குலதெய்வ அருள் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க மேக்சிமம் இதை பத்தி கவலை வேண்டிய அவசியம் இல்லை. அது குரு பயிற்சி பத்தியோ ராகு பயிற்சி சரி பயிற்சி பத்தி அதிகமாக கவலை வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு குலதெய்வத்தோட பேராற்றல் அவனை வந்து கவசம் மாதிரி காப்பாற்றும் போது கிரகத்தோட தன்மை ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு கம்மியாயிடும். பெரிய துன்பத்துக்கு சின்ன துன்பமா மாறதுக்கான வழிமுறையை உங்க குலதெய்வம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் காஞ்சி மகா பெரியவெல்லாம் குலதெய்வத்தை பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லுவார். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்க எந்த வம்சனா இருக்கட்டும், எந்த குலமாக இருந்தாலும் உங்களை குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்துக்கு முதல் மரியாதை கொடுக்கும்போது தான் உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லது நடக்கும். கண்டிப்பா பிரதானமா அதை வச்சாகணும். அதை வைத்துக்கொண்டு மற்ற இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது இஷ்ட தெய்வத்துக்கிட்ட உங்க கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கிற பங்களிப்பு தான் குலதெய்வத்தோட விஷயம். கான்செப்ட் தான். நீங்க இங்க என்ன என்ன அலைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்களோ, எந்த சமிக்கையை நீங்க அவங்களுக்கு சொல்ல போறீங்களோ அந்த சமிக்கையை கொண்டு போய் சேர்க்கிற மின் கடத்தி தான் குலதெய்வம். இறைவனை போய் கொண்டு போய் சேர்க்கும். இவர் இந்த பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, இவர் இந்த வேண்டுகோளை வச்சிருக்காரு, இவர் நீண்ட நாளா தவறு இருக்காரு, நீண்ட நாளா அதை கேட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உடனடியா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இறைவனுக்கு போய் சேராது. எந்த இறைவனுக்கும் போய் சேராது. எல்லா இடத்துலையுமே கடத்தின்னு ஒரு விஷயம், மின்காந்த அலைகள் மாதிரி ஒரு கடத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதலை கடத்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம்ம குலதெய்வத்துக்கு உண்டு. அப்ப நீங்க பிரதானமா இங்க வச்சாதான் எந்த சமிக்கையா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு போய் சேரும். அது அது முருகராகட்டும், வராகினாகட்டும், காளையனாகட்டும், ஆஞ்சநேயராகட்டும், எந்த தெய்வமும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குரல் அவங்களுக்கு போய் கேட்கணும்னா அந்த குரலை கொண்டு போய் செய்யக்கூடிய முக்கியமான பங்களிப்பு தான் யாருக்கு உண்டுன்னா குலதெய்வத்துக்கு. எது எப்படி இருந்தாலும் குலதெய்வத்தை மறந்து நீங்க எதை செஞ்சாலும் அந்த விடமும் விஷயம் முழுமையாக முடிவடைகிற வாய்ப்புகள் 100% இல்லை. அருமை. நீங்க பேசும்போது சொல்லுவீங்க குலதெய்வ சாபம் அப்படின்ற மாதிரி விஷயம் நிறைய இருக்கு. ஜாதக ரீதியா தெரியும், நிறைய தெரியும், பார்த்தா தெரியும். எப்படி அது எதனால வருது? இல்ல அது வந்து முன்னோர்கள் செய்த தவறு. குலதெய்வத்தை விட்டு வந்திருப்பாங்க, குலதெய்வத்தை மதிச்சிருக்க மாட்டாங்க, குலதெய்வத்தை வேண்டிட்டு ஏதாவது நிறைவேற்ற விட்டுருப்பாங்க, அந்த இடத்துல சொத்து பிரச்சனை தகராறு பண்ணி பிரிச்சுட்டு இருப்பாங்க. பொதுவாக அந்த காலத்துல குலதெய்வ வழிபாடுன்றது நிறைய நிலத்திலையும் நீர்நிலை சார்ந்ததுதான் குலதெய்வ வழிபாடு இருக்கும், பஞ்சபூத வழிபாடு மாதிரி இருக்கும். அப்ப சொத்து பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க அந்த தெய்வம் தேவை, சொத்தை வித்துட்டு போயிடுவாங்க. அப்ப குலதெய்வத்தை கைவிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அது குற்றமா மாறிடும். அது வம்சாவளியில பாதிக்கும். அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு போனதுனால அது என்ன பண்ணும், குலதெய்வ சாபமா மாறிடும். ஏன்னா அந்த தெய்வம் எல்லை தெய்வம் காவல் தெய்வமா வந்து உங்க குலகத்துக்காக தெரியும் அந்த ஊர் இருந்திருக்கும் பல வருஷமாக காலமாக. நீங்க விட்டு போயிட்டு போது உண்மையிலே அது கோபம் வரும். செய்யக்கூடாது. அது வந்து சாபமா மாறும். நிறைய தப்பு நீங்க குலதெய்வத்துக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க, குலதெய்வ பேச்சு மீறி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குலதெய்வ சாபமாக மாறிவிடும். அந்த குலதெய்வ சாபம் கிட்டத்தட்ட 8 தலைமுறைக்கு தொடரும். குலதெய்வ குற்றம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணலாம். குலதெய்வ சாபம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது தீர்ப்பதுன்றது மிகப்பெரிய சேலஞ்ச் ஒர்க்கு. அது நிறைய ப்ராசஸ் இருக்கு, நிறைய வழிபாட்டு முறை இருக்கு, நிறைய பூஜை முறைகள் இருக்கு. இதெல்லாம் பண்ணி தான் நீங்க அந்த ஆன்மாவை சாந்திப்படுத்தி நல்வழிப்படுத்த முடியும். அது சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்லை. அது பிரதான வழிபாடு குலதெய்வ வழிபாடு. எந்த தெய்வம் குலதெய்வமோ அது எல்லாத்துக்குமே முதன்மையா வைங்க. எதை வச்சாலும் எப்படி நீங்க போனாலும் முதன்மையான தெய்வமாக குலதெய்வத்தை வைத்து ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை தெல்ல தெளிவா காமிச்சு வாழ்க்கை நீங்க அடுத்த கட்ட போறதுக்கான எல்லா விஷயத்தையும் உங்க நிழலாக இருந்து வந்து செஞ்சக்கூடிய பணி வந்து குலதெய்வம், உங்க குலதெய்வம் உங்களுக்காகவே செய்யும். அதுதான் அவருடைய பணி, வேற எந்த வேலையும் அது கிடையாது. நிச்சயமா.
அதே மாதிரி கன்னி தெய்வ வழிபாடு இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வழிபட்டுட்டு இருக்காங்க. அதுல கன்னி தெய்வ வழிபாடுல நம்ம வாராயம்மன்னு வருவாங்க. சோ கன்னி தெய்வ வழிபாடுனா என்ன? யாரெல்லாம் இல்ல இருக்காங்க? அப்படிலாம் இல்லையா, அவங்க முதல்ல குலதெய்வ வழிபாடு, ஆ, அதுக்கப்புறம் கன்னிமலை வழிபாடு. ஃபர்ஸ்ட் இருந்தது அதுதான். ஆ, எல்லா ஊர்லயும் நம்ம கலாச்சாரத்துல முதல்ல அந்த தெய்வம் குலதெய்வம் தான். அப்புறம் கன்னி தேவதைகள், கன்னிமார்கள் வழிபாடு, ஆமாங்க. சப்தகன்னி மாதாக்கள்னு சொல்லுவீங்க. ஆமா. சப்தகன்னி மாதால வராகி தாயும் ஒருத்தர். அதாவது தெய்வங்களும் தன்னை வந்து மனிதனோட அட்டாச் பண்றதுக்கு அவங்களுடைய கால நேரத்தை கொடுப்பாங்க. எப்போ இந்த வராகி ஃபேமஸ் ஆனாங்க? இப்ப சமீபமா? ஏன் ஆகணும்? அது இறைவனுக்கு தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மகான்கள், முனிவர்கள் தோன்றுவார்கள், வருவார்கள், மக்கள் வெளிப்படுத்துவாங்க, அப்புறம் மறைஞ்சு போயிடுவாங்க. அப்ப தெய்வங்களும் ஒரு சில சமயத்துல இந்த மாதிரி வரும். இந்த பீரியடு எனக்கானது. அப்ப துன்பமான விஷயங்கள், இங்க அகோரமான விஷயங்கள், பல துன்பமான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கலியுகத்துல உண்டு. அப்ப அந்த அரக்கத்தனமான விஷயத்தை, அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை அறுத்து நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு 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 தெய்வம் வேணும். அப்ப நீங்க இந்த இந்த யுகத்துக்கு நீங்க பிரதானமாக இருந்து செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் தெய்வத்திலும் உண்டு. இப்ப கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம்னா, கலியுகத்துக்கு தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான். முருகன். அப்ப இந்த மாதிரி அசுரத்தனமான விஷயத்தை அடக்கி கொடுக்கறதுக்கு வந்த தெய்வம் தான் வராகி தாய். அம்மா கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தாய் வராகி தாய். அப்ப நல்லவனுக்கு அது தெய்வமா நிற்கும், கெட்டவனுக்கு அசுரனா நிற்கும். எப்படி மனிதனுக்கு இரு மனங்களோ அந்த மாதிரி இருவேறு குணங்கள் கொண்டதான் வராகி தாய். நீ இப்படி கும்பிட்டா அப்படி, அப்படி கும்பிட்டா எப்படி? எப்படி? அதில் அழிக்கும் தன்மை உண்டான்னா அழிக்கும். அது யாரா இருந்தாலும் அழிச்சிடும். உங்களுக்கு கெட்ட எண்ணத்தை அழிக்கும், கெட்ட குணத்தை அழிக்கும், கெட்ட நடவடிக்கை அழிக்கும். அந்த மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள் எடுத்து நல்வடித்து கொடுத்தா திடீர்னு வந்த ஒரு விஷயம் தான் இது. அப்ப கன்னிமார்கள் தெய்வ வழிபாடு காலகாலமா நமக்கு உடல் இருந்த விஷயம். அதுல இப்ப இந்த தாய் வெளி வந்திருக்காங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு கட்டத்திலும் அடுத்தடுத்த விஷயத்துல இன்னொரு யுகத்துல இன்னொரு தாய் வருவாங்க. இப்படி ஒரு அது வந்து பிரம்ம ரகசியம். ஆனா அவங்க வரதுக்கான காரணத்துக்கான நோக்கம், கலியுகத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்னு உலகத்துக்கு எல்லாருமே எல்லா வேதத்தையும் எழுதிட்டான். கலியுகத்துல பயங்கரமா பிரச்சனை இருக்கும், உண்மைக்கு வேல்யூ இருக்காது, பொய்மைக்கு தான் வலிமை அதிகமா இருக்கும், இப்படி பல கடவுளை நிந்தனை பண்ணுவாங்க, கடவுளை தூத்துவாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதுல நல்லவனை வாழ வச்சிருக்கிறதுக்கு தெய்வத்துடைய துணை வேணும். 1000 தான் இருந்தாலும் வாழையடி வாழையாக தெய்வத்தை நம்பியே டிராவல் பண்ற திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்ற மாதிரி அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய நபர்களுக்கு துணையாக இருக்கிறது வராகி தாய் வந்திருக்காங்க. இப்படித்தான் நான் அந்த தாயுடைய வெளிப்பாடை பார்க்கிற சமீபத்துல. ஓகே, உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான, ஏன்னா நம்ம நிறைய இல்ல அப்படி நான் அப்படி எடுத்ததே இல்லையா. முருகா அப்படி சொல்லிட்டு போயிடுவேன், சிவனே சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உண்மையை வெளிப்படையா சொல்ல போனா எந்த தெய்வத்துக்கும் உருவம் கிடையாது. உரு வழிபாட்டு உருவாகுது நம்ம தான். ஏன்னா ஒரு அடிப்படை நிலை. எல்கேஜி யூகேஜி மாதிரி ஆன்மீகத்துல ஒரு படியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு அட்ராக்ஷன் வேணுன்றதுக்காக நம்ம கிரியேட் பண்ண விஷயங்கள் தான் எல்லாமே. ஒவ்வொரு அவதாரங்களுமே ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய விஷயம். எந்த அவதாரம், காளி அவதாரம் இருக்கட்டும், முருகப்பெருமான் அவதாரம் இருக்கட்டும், நரசிம்மர் அவதாரமாக இருக்கட்டும், ஆஞ்சநேயர் அவதாரமாக இருக்கட்டும், வராகி தாய் அவதாரமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு கட்ட ஆரம்ப கட்ட நிலைக்கு தான் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். எல்லாமே இங்க ஒண்ணு. இதுல வந்து இவங்க தனி, அவங்க தனி அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாம் ஒண்ணு. நமக்கு எல்லா மதங்களும் ஒண்ணு, எல்லா தெய்வங்களும் ஒண்ணு, எல்லாம் ஒரே சக்தி தான், பிரபஞ்ச சக்தி தான். இதுல அவங்க பிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஜாதக ரீதியா சொல்லும்போது சொல்லுவோம், உனக்கு இந்த தெய்வத்தை பிடிப்பா, ஏன்னா கிரக ரீதியா அந்த தெய்வம் உனக்கு சாதமா கொடுத்தா காத்திருக்கும் போது நீங்க அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபடலாம், தப்பு முடியாது. அப்படி ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு அமைப்பு உண்டு. இப்ப என் ஜாதகத்துக்கு ஒரு அமைப்பு உண்டு, உங்க ஜாதகத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும். நான் எந்த தெய்வத்தை ரொம்ப பிரத்யோகமா பிடிச்சேன்னா என் வாழ்க்கையோட எல்லா வளங்களும் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் இருக்கு. நீங்க அப்படி போயிடலாம். நம்ம வேற நிலைக்கு நம்ம போறதுக்கு ட்ரை பண்றதுனால நம்ம எல்லாம் ஒன்றும் சொல்றோம். ஆனா எல்லாருக்கும் அது பொருந்தாது. அப்படி தேவையில்லை. தயவு செஞ்சு ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா, ஐயா எனக்கான இஷ்ட தெய்வம் எது, நான் எந்த தெய்வத்தை கடைசி வரைக்கும் வழிபட்டு விடாம பிடிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கண்டிப்பாக நீங்க உள்ளூர் இருக்கிற ஜோதிடர் கேட்டு தெரிஞ்சாங்க. அனுபவம் மிக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டு நான் எந்த தெய்வத்தை கூட நல்லா இருக்கும், எந்த பூஜை முறை பண்ணா நல்லா இருக்கும், நான் வந்து யாகம் பண்ணலாமா, அபிஷேகம் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. எனக்கான விஷயம் எது இதெல்லாம் எனக்கு என்னுடைய ஜாதக ரீதியாக என்ன கோயில் இருக்கு, அப்படி எல்லா விஷயமே ஜோதிடத்துல அடங்கும். நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது நமக்கு ஒரு சில விஷயம் தேவைப்படாது, அது நிலை வேறு. அந்த நிலை இப்ப சராசரி மக்களுக்கு தேவையில்லை. நீங்க பொது வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில் இருக்கிற நபர்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட தெய்வ வழிபாடு, ஐயா நீங்க வராக கும்பிட்டா நல்லா இருக்கும், நீங்க முருகர் கும்பிட்டா நல்லா இருக்கும், நீங்க சிவனை கும்பிட்டா நல்லா இருக்கும், நீங்க சமாதி வழிபட நல்லா இருக்கும், நீங்க பெண் தெய்வத்தை வழிபட நல்லா இருக்கும், அகோர தெய்வத்தை வழிபட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கேட்டது இருக்கு. அப்போ அந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சு அந்த வழியில அவங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா அவன் ஜாதக அடிப்படையில அவளுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தெய்வம் அதுவாக இருக்கும்போது அது வெற்றி மட்டும் தான் கொடுக்கும், வேற எதுவும் தரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா ஜோதிடம்ன்றது எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியது. அந்த ஜோதிடத்துல பிரதானமாக நீங்க ஜோதிடத்தை கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா அப்படின்ற முதல் கேள்வி எப்பவுமே கேட்டு தெரிஞ்சுங்க. அதுல ஆன்சர் வந்துச்சுனாவே மத்த எல்லா எல்லாமே விடைகள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சு வந்துடும்.